வெல்கம் டு வைப் வித் ஹெச்எஸ். எஸ் மக்களே, நம்ம மதுரைக்கு தான் வந்திருக்கோம். நம்மளோட டிவோஷனல் ட்ரிப் இது. ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்டெர்லைன் மதுரையில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்மளுக்கும் ஃபஸ்ட் டைம் தான். வாங்க ஸ்டெர்லைன் எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி காட்டுறேன். இதுதான் வந்து ரிசப்ஷன் ஏரியா. ஸோ செக்இன் ப்ராசஸ் முடிச்சுட்டு நம்ம ரூம் போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம ரூம். தொடங்க. இதுதான் நம்ம ரூமு. இதுதான் வாஷ்ரூம். அந்த வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு இருக்குது. இதெல்லாம் வந்து டாய்லெட்டரிஸ். நம்மளுக்கு ஒரு ட்ரையர் இருக்குது. இதுதான் கபோர்டு ஏரியா, லக்கேஜஸ் ஸ்டோரேஜ். இது இவ்வளோ பெரிய மிரர், டேபிள், இது இவ்வளோ பெரிய பெட்டு, டேபிள், சோஃபா, மதுரை. ஓகே, நம்ம ரூமில் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டாப் தான். இது வந்து திருப்பரங்குன்றம் கோயில். ஸோ இங்கே போய் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்தோம். பருத்திப்பால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற பருத்திப்பால் என்ன இருக்குது? இது என்ன போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பருத்திப்பால்னால் என்னங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ட்ரை பண்ண வந்தது மதுரை ஃபேமஸ் பால் பன். பால் பன் மேலே ஜீரா ஊற்றி தருவாங்க. நான் இங்கே தான் இதை சாப்பிட்ருக்கேன். எப்படி இருக்குது? எனக்கு நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட வந்தது தென்னங்குர்த்தி. இதில் நாட்டு சக்கரை போட்டு தருவாங்க. இது உடம்புக்கு ஹெல்த்தி, டேஸ்டெல்லாம் இருக்காது, ஹெல்த்து நல்லது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சந்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு மெஸ்ஸு செம்மையாக இருக்கும். இதுதான் ஃபேமஸ் சிகிரி தண்டா. நம்ம சென்னையில் கோயம்புத்தூர்லாம் குடிச்சிருக்கோம். இது ரொம்ப திக்கா, நல்லா கெட்டியா இருக்கு, நல்லா இருக்கு. இதாங்க சொல்றது, எங்க ஊர்னா ஆவி பறக்க இட்லி கடையில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நைட்லேருந்து உங்களுக்கு வெஜ்ஜும் இருக்கும், நான்வெஜ்ஜும் இருக்கும் தான். நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவோம்னா இல்லை, வெஜ்ஜும் இருக்கும் எங்கள் ஊரில். ஸோ அந்த கார்னரில் ஒரு கடை ஒன்று இருக்கும், பிடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கடை அது? பிடிஆர் ஹோட்டல், அவ்வளோதான். ரெஸ்டாரண்ட் மாதிரி? ரெஸ்டாரண்ட் மாதிரி. நல்லா இருக்குமாமா? நல்லா இருக்கும். அங்கே வெறும் வெஜ்ஜு மட்டும்தான். அங்கே வந்து நாங்களாம் சாம்பார் பேக்கெட்டே எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிட்டு போவோம். ஒரு தோசை வாங்குவோம், எக்ஸ்ட்ரா ஒரு சாம்பார் பேக்கெட் வாங்கிட்டு போவோம். காலையிலேக்கெலாம் வச்சு சாப்பிடுவோம். இல்லை சாம்பாரே ஒரு தோசை வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் சாப்பிடுவோம். வீட்டில் மாவு இருக்கும்ல, அதுக்கு அந்த தோசை சாம்பார் சாப்பிடுவோம். 10 ரூபாய் அப்போலாம். இப்போலாம் எப்படின்னு தெரியல எனக்கு. 10 ரூபாய்க்கு சாம்பாரா? ஆமாம். பருப்புலாம் என்ன விலை விற்கிது? அதுவும் நல்ல குவான்டிட்டி இருக்கும், சும்மா கொஞ்சோண்டுலாம் தரமாட்டாங்க, நல்லாவே இருக்கும் அங்கெல்லாம். இதுதான் எங்கள் ஊர் தெப்பக்குளம். மதுரைக்கு ஒரே ஒரு தெப்பக்குளம் தான் இருக்கா, இல்லை நிறைய இருக்கா? இது ஒன்று மட்டும்தான். இந்த கதையே என்ன சொல்லுவாங்க, மீனாட்சி அம்மன் கோயில் கட்டுறதுக்கு அந்த மண் தேவைப்படுறதெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தான் அது பெரிய குளமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நடந்துச்சுன்னா சொல்லுவாங்க. வைகரை தான். தண்ணியே இல்லை எங்கள் ஊர். தண்ணி வந்ததே பெருசு. வைகையாரில் தண்ணியே இருக்காதா? நான் ஒரே ஒரு வாட்டி தான் மழை பெஞ்சு அந்த தரங்கிற அளவுக்கு தண்ணி போயிருக்கும். கீழே தர தெரியுதுல்ல, அது தெரியாம இருந்துச்சு, அவ்வளவுதான். நான் இங்க இருக்கும் போது பாத்திருக்கேன். எங்க ராமநாதபுரத்துல இருக்கும் போது 2 கரையும் ஃபுல்லா, இப்ப நம்ம பாக்குறோம்ல, இந்த எட்ஜ்ல இருந்து அந்த எட்ஜ் வரையும் ஃபுல்லா தண்ணி போகும். அந்த மாதிரி ஒருக்க பாத்திருக்கேன். மதுரையில வந்துட்டு சும்மா கீழே மட்டும் பிளாட்டா இருக்கிற தர தெரியாம போகும், அவ்வளவுதான். ரொம்ப டெப்தா. இப்படி போனா அவனியாபுரம், இப்படி போனா பாலரங்காபுரம். அவனியாபுரத்துல தான் ஜல்லிக்கட்டா? ஆமா, பொங்கல் அன்னைக்கே இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறது அவனியாபுரத்துல. அதுக்கப்புறம் 2வது நாள் நடக்கிறது இங்க நடக்கும், அலங்காநல்லூர். 3வது நாள் பாலமேடு. எல்லாம் மதுரை பக்கத்துல தான். அங்கதான் அங்கதான் அலையர் ஆத்துல இறங்குவாரு. ஓ, இப்ப
லைட்டு கூட அது இருக்காது. அந்த சைடு வந்து மேபி வந்தா இருக்கும். அங்கதான் அழகர் ஆத்துல இறங்குவார். அழகர் ஆத்துல இறங்குவாருன்றீங்க, ஆத்துல தண்ணியே இல்லை, எங்க இறங்குவாரு அவர் போன வாரம் திறந்து விட்டாங்க. இப்ப தண்ணி போகுது, நீ கொஞ்சமா ஓடுது, அவ்வளவுதான் உனக்கு தெரியுது. அவர் இறக்கும் போது தண்ணி திறந்து விட்டுப்பீங்களா? டேம்ல தண்ணி இங்க இருந்து வைகை டேம் பக்கம் தானே, அப்ப திறந்து விட்டுப்பாங்க. நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்? கோனார் கடைக்கு வந்திருக்கோம். என்ன டின்னர் சாப்பிட மதுரையில. கோனார் கடையில என்ன ஃபேமஸ்? கறி தோசை. கறி தோசை. நம்ம வந்து டைமுக்கு பரோட்டா இல்ல, நான் கறி தோசை தான் வாங்கிருக்கோம். சிக்கன் மைதா பரோட்டா இல்ல, கோதுமை பரோட்டா இருக்கு. கோதுமை பரோட்டா எப்படி? இப்பதான் இந்த ஊர்ல எல்லாம் கோதுமை பரோட்டா நான் கேள்விப்படுறேன். நான் கோதுமை பரோட்டா கேள்விப்பட்டதே இல்ல. அதனால நாங்க ரிஸ்க் எடுக்க வேணாம்னு கறி தோசை சொல்லிட்டோம். சிக்கன் மட்டன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். மட்டன் தோசை, சிக்கன் சுக்கா, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு. நான் ஃபர்ஸ்ட் மட்டன் தோசை சாப்பிட போறேன். மட்டனை பிச்சு குழம்புல முக்கி பர்கர் மாதிரி இருக்கும் தோசை திக்னஸ். இது நான் ஆர்டர் பண்ண சிக்கன் தோசை. நல்லா சூடா வேற லெவல். சாப்பிட்டுட்டு அப்புறம் வரும். இதுதான் ராஜாஜி ஹாஸ்பிட்டலு. முதல்ல இங்க சின்னதா ஒரு இது பில்டிங் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இது ஃபுல்லாவே இங்க இருக்கிற எப்படி நம்ம வேலம்மாள்ல அங்க அவுட்டர்ல பார்த்தோம்ல, அது மாதிரி இங்க இன்டீரியர் சிட்டிக்குள்ள எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் வச்சிருக்கான். சென்னையில ராஜாஜி வந்து ஒரு பிளாக் 2 பிளாக் தான் இருக்கும், அதுக்குள்ள எல்லாமே இருக்கும். ஆனா இங்க வந்து ஒவ்வொரு பிளாக் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும். இந்த சைட்லயும் அதேதான், 2 சைடும் ஃபுல்லா கவர்மெண்டோட ஜிஹெச். ஆனா இங்க பாருங்க மேல கனெக்டிவிட்டியே இருக்கு பாரு. மேல 2 ஹாஸ்பிட்டல் 2 சைடுக்குமே. சுந்தர் சியும் வடிவேலும் ஒரு இது விவேக்கும் ஒரு படத்துல காமெடியா நடிச்சிருப்பாங்க. காந்தி கிட்ட போய் காந்தி இது பண்ணணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அகிம்சை. அந்த படத்தோட இதெல்லாம் இங்கதான் எடுத்தாங்க. இதேதான் அந்த லொகேஷன் தான். இது உங்க போர்டு இருக்கு பாரு. ஹைகோர்ட்டா? கம்பைன்ட் ஹைகோர்ட் காம்ப்ளெக்ஸ் மதுரை. இதான் மதுரை பெஞ்சோட ஹைகோர்ட். அவ்வளவுதாங்க, இன்னைக்கு மதுரை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஒரு நாள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாது மதுரை. ஓகே, பாதி மதுரையாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். டயர்ட் ஆயிடுச்சு. இதோட நாங்க போய் தூங்க போறோம். நாளைக்கு என்னன்றத இதுவே மிட் நைட் ஆயிடுச்சு. நாளைக்கு காமிக்கிறோம். பாய்.